ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு. ஓகேங்களா? அதை பற்றின முக்கியமான விவரங்களாக பார்க்கலாம். டோட்டலாக 3 கேட்டகரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 3 கேட்டகரின்றது 4 கேட்டகரின்னு சொல்லிக்கலாம். அதாவது கிராஜுவேட்டில் இன்ஜினியரிங், கிராஜுவேட்டில் நான் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் டிப்ளமோ, ஐடிஐ. சரிங்களா? 4 கேட்டகரியாக பிரித்து சொல்லியிருக்காங்க. மேலும் முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேபிள் 1 பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப், அதாவது இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு பிஇ பிடெக். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 30 வேகன்சியும், அதுக்கப்புறம் ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் 15 வேகன்சியும், எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 10 வேகன்சியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 வேகன்சியும், மெட்டலர்ஜி மெட்டீரியல் சயின்ஸ் 4 வேகன்சியும், சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஈக்குவலன்ட் சொல்லிட்டு ஒரு வேகன்சியும். சரிங்களா? டோட்டலாக வந்து இன்ஜினியரிங் அந்த கிராஜுவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 27 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்கிற டிசிப்ளினில் ஃபுல் டைம், ஓகேங்களா, ரெகுலர் ஃபுல் டைமில் இன்ஜினியரிங் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது கிராஜுவேட் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்பில் பிஇ பிடெக் இன்ஜினியரிங் படிச்ச கேட்டகரிக்கு மட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 2 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் நான் இன்ஜினியரிங், அதாவது பிகாம் பிஎஸ்சி பிஏ பிசிஏ பிபிஏ இவங்களுக்கு. சரிங்களா? ஆர்ட்ஸ் டிகிரி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் படித்தவங்களுக்கு 10 வேகன்சி, பிஎஸ்சி படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேத்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சொல்லிட்டு எக்ஸட்ரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 5 வேகன்சி. அப்புறம் பிஏ ஃபினான்ஸ் பேங்கிங் எக்ஸட்ரா இது மாதிரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி, பிசிஏ 5 வேகன்சி, பிபிஏ 5 வேகன்சின்னு சொல்லிட்டு 30 வேகன்சி சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் நான் இன்ஜினியரிங் அந்த கேட்டகரிக்கு. ஓகேங்களா? இவங்களுக்குமே மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 27 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்களுமே ரெகுலர் ஃபுல் டைமில் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் டூல் அண்ட் டைட் அவங்க 10 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 7 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி. ஸோ டோட்டலாக 20 வேகன்சி சொல்லியிருக்காங்க டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப். சரிங்களா? உங்களுக்கும் மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 27 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபுல் டைம் ரெகுலர் ஃபுல் டைமில் டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவங்க சொல்லியிருக்கல அந்த டிசிப்ளினில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 4 ஐடி அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனி. சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன ட்ரேடுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மிஷினிஸ்ட் ட்ரேடு 3 வேகன்சி, ஃபிட்டர் 4 வேகன்சி, டர்னர் 3 வேகன்சி, எலக்ட்ரிஷியன் 3 வேகன்சி, வெல்டர் 2 வேகன்சி, ஷீட் மெட்டல் ஒர்க்கர் 2 வேகன்சி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் சிஓபிஏ 8 வேகன்சி. சரிங்களா? டோட்டலாக 25 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 வயசு மேக்ஸிமம் 27 வயசுன்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஐடிஐயில் வந்து. ஓகேங்களா? நேஷனல் லெவல்லையோ இல்லை ஸ்டேட் லெவல்லையோ. சரிங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ். உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ தெளிவாக இந்த 4 டேபிளில் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. எந்த கேட்டகரியோ இந்த 4 டேபிளில் தெளிவாக பார்த்துக்குங்க. வேகன்சி வந்து மேபி சேஞ்ச் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க தேவையை பொறுத்து. ஓகேங்களா? அப்புறம் இது ஒன்லி அப்ரெண்டிஸ்ஷிப் மட்டும்தான், எந்த விதமான எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி கிடையாது. அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த், அதாவது 1 இயர் மட்டும்தான். ஓகேங்களா? அதே போல் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் கிராஜுவேட் அந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா கிராஜுவேட் டிப்ளமோ இவங்க ரெண்டு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா nats.education.government வெப்சைட்டில் கண்டிப்பாக என்ரோல் பண்ணணும். ஐடிஐ கேட்டகரினா நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் இந்தியா .org இல்லை அப்ரெண்டிஸ்ஷிப் இந்தியா .government வெப்சைட்டில் கண்டிப்பாக கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த இயரில் பாஸ் அவுட் ஆகணும். சரிங்களா? ஸோ அந்த கேண்டிடேட் மட்டும் தான் 2021 2022 2023 2024 2025 லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. 2021க்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாட் எலிஜிபிள். சரிங்களா? 2021க்கு பிறகும் 2025 வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த இயரில் பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்குங்க. சரிங்களா? அதே போல் சொல்லியிருக்கிற அந்த போஸ்டிங்க்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் நாட் எலிஜிபிள். சரிங்களா? பிஇ பிடெக்னா பிஇ பிடெக் தான், டிப்ளமோனா டிப்ளமோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் ஐடிஐனா ஐடிஐன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நேஷனல் லெவல்லையோ இல்லை ஸ்டேட் லெவல்லையோ ஹையர் குவாலிஃபிகேஷன் நாட் எலிஜிபிள்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஒன்லி ஃப்ரெஷ் கேண்டிடேட் தான் இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க இல்லை அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து போயிட்டுருக்கீங்க அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. அதே போல் எந்த விதமான ட்ராவலிங் அலோவன்ஸ் டிஏலாம் தரமாட்டோம். நீங்கள் தான் உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துக்கணும். அதாவது ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
பிறகு ஸ்டைஃபன் சொல்லியிருக்காங்க சரிங்களா. பார்ட் 2ல ஸ்டைஃபன் சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிகிரி ஹோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9000 ஒரு மந்த்துக்கும், டிப்ளமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8000 ஒரு மந்த்துக்கும், ஐடிஐக்கு வந்து 7000 ஒரு மந்த்துக்கும் சொல்லியிருக்காங்க. இது இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் சரிங்களா, இந்த கேட்டகரிக்கு. அதே நீங்கள் வந்து நான் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேட் சரிங்களா, அதாவது ஆர்ட்ஸ் டிகிரி 9000 பர் மந்த் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஒரு மாதத்துக்கு 9000 சொல்லியிருக்காங்க. 1 இயர் தான் உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாருக்குமே சரிங்களா. இப்போ பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக செக் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது அப்ரண்டிஸ் ஸ்கூல்ஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா, உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் சரிங்களா, நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கீங்களோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கால் பண்ணுவோம். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். நீங்கள் உங்கள் அகாடமிக் மார்க்கும் நாங்கள் பார்ப்போம். அகாடமிக் மார்க்கில் பேஸ் பண்ணி கால் பண்ணுவோம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டும் தான் ஃபைனலாக செலக்ட் பண்ணுவோம். மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்த்துட்டு தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓட அஃபிஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், இல்லை ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் nats.education.government வெப்சைட்டில், அதாவது கிராஜுவேட் இல்லை டிப்ளமோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஐடிஐனா apprenticeshipindia.org அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ண விரும்புகிறீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி சரிங்களா, அது கூட தேவையான டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணணும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் மூலயமா அனுப்பலாம் சரிங்களா. அட்ரஸ்க்கு போஸ்ட் மூலியமாக அனுப்பலாம். இல்லைனா நீங்கள் அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுட்டு சரிங்களா, ரெடியாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணணும் சரிங்களா. ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் சென்ட் பண்ணாலும் ஓகே தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் ஓகே சரிங்களா. ஸோ ஆன்லைனில் வேணாம், ஆஃப்லைனில் வேணும். ஆன்லைனில் கண்டிப்பாக நீங்கள் கேண்டிடேட் ரிசர்ச் பண்ணணும். ஆனால் ஜாபுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி வேணாம் எனக்கு வந்து ஆஃப்லைனில் போஸ்ட் மூலிமா அனுப்பணும்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் பாட்டமில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு ஃபார்ம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் இன்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்படி நீங்கள் வந்து போஸ்டல் மூலியமாக அனுப்பலாம். இல்லைனா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மெயிலும் அனுப்பலாம் சரிங்களா. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது ஓகேவோ கரெக்டாக பார்த்துக்குங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் சரிங்களா. அதான் முக்கியமான விஷயம். அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதையுமே வந்து பார்த்துக்குங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஜாயினிங் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பிலாம் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து DRDO.government வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ் நியூஸ் செக்ஷனில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் HRD.GTRE@government வெப்சைட்டில் இந்த மெயிலுக்கு ரைட் பண்ணலாம். உங்கள் கொரிஸ் வந்து ரைட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. முக்கியமான தேதிகள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா. ஏப்ரல் 9, 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து May 8, 2025 லாஸ்ட் டேட் சரிங்களா. அப்புறம் ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு ரிட்டன் டெஸ்ட்டு சப்போஸ் வச்சாங்கன்னா ஓகேங்களா, அது வந்து May 23, 2025 அப்போ வந்து அறிவிப்போம். அதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்டு அக்செப்ட் பண்ணுற அந்த விஷயத்தை சரிங்களா, அந்த ப்ராபபிள் டேட் வந்து பார்த்தீங்கன்னா June 6, 2025 ஓகேங்களா. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அந்த ஜாயின் பண்ணுறதுக்கான அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த லிஸ்ட்டு வந்து 13 June 2025 வந்து பப்ளிஷ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக செலக்ட் ஆன கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டு அவங்களுக்கு வந்து சரிங்களா, அவங்களுக்கு வந்து June 20, 2025 அப்போ வந்து நாங்கள் வந்து ப்ராபலாக அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சிட்டிங்க, ஜாயினிங் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சிட்டிங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபலாக ஓகேங்களா July 7, 2025 அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாயினிங் பீரியட் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் தான், மேபி சேஞ்ச் ஆகலாம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. லாஸ்ட் டேட்டுமே டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. மேபி வந்து எக்ஸ்டர்னும் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், அப்ளிகேஷன் நீங்கள் மெயிலுக்கும் அனுப்பலாம். மெயில் அனுப்பிச்சாலும் ஓகே தான். HRD.GTRE@government வெப்சைட் சரிங்களா. ஸோ அதான் தெளிவாக அகைன் சொல்கிறாங்க. ஸோ
ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஒட்டிட்டு இங்கே கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு, மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணிவிட்டு, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஓகேங்களா, அதை சொல்லியிருக்காங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட். ஸோ இதில் உங்களுக்கு எதெல்லாம் வந்து அப்ளிகேபிள் ஆகுதோ கரெக்டாக வந்து செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு காப்பியோட இன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ அறிவிச்சிருந்த கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சரிங்களா, நிறுவனத்துக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரெயின் அந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான சரிங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் கிளியராக பாருங்கள். இந்த வீடியோவை ஒரு டைம் கிளியராக வந்து பார்த்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ எலிஜிபிலிட்டி கிட்டெல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.